நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு காவல்துறையில் இருந்தேன், காவல்துறையிலேருந்து வேலையை விட்டுட்டு இந்த சினிமாவுக்கு வந்தேன். அதனால் அவங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ஆரம்பித்தது அதை பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த படத்தை எப்படி ஆரம்பித்தோங்கிற விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இதில் ஆர்ட் டைரக்டர் ஐயப்பன் இருக்கார், கேமராமேன் மொழிப்பதிவார் டேனி ஆலிவர் டேனி இருக்கார். அவர் தான் இந்த படத்துக்கான ஆரம்பிக்கிறதுக்கான காரணம். அவர் தான் தயாரிப்பாளர். அவரோட ஃப்ரெண்டு வசீர் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். வசீர் சார் தான் கோதரசா சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். எவ்வளவோ தயாரிப்பாளர்கள் வந்து கதை கேட்டு எனக்கு முன்பு நான் நிறைய கொடுத்துருக்காங்க. நான் நிறைய ஆஃபீஸ் வந்து போட்டிருக்கேன். எல்லா ஆஃபீஸுமே ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நின்றோம். அதனால் ஒரு பெரிய மன உளைச்சலில் இருந்தேன். ஆனால் கதை கேட்டு எவ்வளவோ பேர் வந்து கதை கேட்டு முன்பணம் கொடுத்து கூட பண்ணலை. ஆனால் இந்த தயாரிப்பாளர் என்கிட்ட கதையே கேட்கலை. நான் ஒரு 10 நிமிஷம் ஐடியா மட்டும்தான் சொன்னேன். ஆனால் இந்த தயாரிப்பாளர் எனக்காண்டி இந்த படம் பண்ணார், நம்பி பண்ணார். அதோட அவரோட ஃபரூக்குங்கிற சார் வந்து கூட சேர்ந்துக்கிட்டாரு. ரொம்ப நன்றி. அவர் தான் வந்து பிரபு சாரை சொன்னார். நான் முதல்ல ஒரு பட்ஜெட்டில் சொல்லியிருந்தேன். பிரபு சார் அவர் இந்த கதைக்கு பண்ணால் நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே சொன்னார். பிரபு சார் உள்ளே வந்த உடனே இந்த படத்தோட கலரே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வெற்றி என்னென்னா, நான் சின்ன வயசில் வந்து பிரபு சாரை பற்றி ஒன்று சொல்லணும்னா, சின்ன வயசில் வந்து நான் மணிமுத்தார், திருநெல்வேலியில் மணிமுத்தார்னு ஒரு இடத்துல இருந்திருக்கேன். மேலே கேம்பாங்க, நம்ம போலீஸில் அப்பா போலீஸுங்கிறதுனால அங்கே ஒரு ஷூட்டிங் நடந்துச்சு. ரொம்ப சின்ன வயசில் ஒருத்தரை பார்த்துருந்தேன். ஒரு அழகாக கலராக ஒருத்தர் இருந்தார், மைண்டில் இருந்துச்சு. அவர் ஒவ்வொரு தடவை படம் பார்க்கும்போது அவரை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டே வந்த மாதிரி இருந்துச்சு. கடைசியில் இன்றைக்கி அவரை வச்சே படம் பண்ணியிருக்கோங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் தான் சின்ன வயசில் பார்த்த நம்ம முதல் நடிகர். அவரை வச்சு இன்றைக்கி படம் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் பார்த்தா வெற்றி வந்து இந்த படம் வந்து நான் ஃபோனில் தான் கதை சொன்ன உடனே அடுத்த நாளே வந்து ஆஃபீஸில் வந்து நான் இந்த படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டார். வெற்றிக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சப்போர்ட்டாக வந்து ஃபுல்லாக இருந்தார். மேக்சிமாவே அவர் வேறு பேட்டர்னில் நடித்த ஒரு ஹீரோ. ஒரு கிராமத்து இதில் இது வரைக்கும் நடிக்கலை. அதே மாதிரி ஒரு கேலப்பிங்காக ஒரு இது பண்ணி நடிக்கலை. இந்த லவ் மூட்லாம் நீங்கள் படங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நடிக்கலை. அந்த மாதிரி நடித்ததில் அவரை வச்சு எடுத்ததில் மகிழ்ச்சி. எங்கள் படத்தை வந்து சக்திவேல் சார் தான் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா சார் தான் முதல்ல பார்த்தாங்க இந்த படத்தை. அவரே வந்து சாரே வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. அவரே வந்து சப்போர்ட்டாக எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ப்ரொமோஷன் விஷயங்கள் எல்லாமே சப்போர்ட்டாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சக்திவேல் சாருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கடுத்து பார்த்தா கிருஷ்ணபிரியா வந்து ஷூட்டிங்க்கு ஒரு நாளுக்கு முன்னாடி தான் நான் கிருஷ்ணபிரியாவே பார்க்குறேன். ஹீரோயின் அவங்க டெல்லியில் இருந்தாங்க. அவங்கள்ட்ட ஏற்கனவே கதை சொல்லியிருந்தேன். சரி, அவங்க கன்னடாலாம் போவேன், நான் ப்ரொமோஷன்லாம் வர முடியாதுன்னு சொன்னாங்க. சரி வேண்டாம்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. அப்புறம் வேறு போகலாமான்னு ஐடியா கொடுத்தவொடனே நல்லா பண்ணாங்க. ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம லவ் எடுக்கிறோம். வெற்றி ப்ரோ அவங்களுக்கும் அந்த லவ் காம்பினேஷனுங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாங் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே சாங் எப்படி செட் ஆகிருக்கும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா சாங் வந்து அந்த 3 சாங்ஸுமே வந்து நான் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க 2 பேருக்கான லவ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதனால் கிருஷ்ணபிரியாவுக்கு ரொம்ப நன்றி. எல்லோரும் முன்னாடி வந்து ரேவதிலாம் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி கிருஷ்ணபிரியா வருவாங்க. ஏன்னா கேரவன் போக மாட்டாங்க, அங்கேயே சேர் போட்டு உட்காந்துருவாங்க. குடிசையில் இருந்தாலும் உட்காந்துருவாங்க. எங்கேனாலும் அந்தளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. ரொம்ப நன்றி. நான் பயந்துக்கிட்டு இருந்தது நம்ம சொல்கிற விஷயம் புரிஞ்சு நடிப்பாங்களாங்கிற விஷயம். அங்கேருந்து வந்து செஞ்சு கொடுத்தாங்க. அவங்க அர்த்த சகத்துன்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு மியூசிக் டைரக்டர் பண்ணியிருந்தார். அந்த சாங்கை பார்த்துட்டு தான் இவரை ஓகே பண்ணது. அப்புறம் என்னடா அந்த சாங் போட்டவர் யாருன்னு பார்த்தா நவ்ஃபுல் ராஜா, நம்ம மியூசிக் டைரக்டர். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வியாபாரி சங்கத்தை சவுந்தரராஜா சார். அப்புறம் வந்து நம்ம பீர்காக்கா சார். அவர் வந்து முதல்ல என்னன்னா பீர்காக்கா சார் அங்கே இருக்காரு. என்னன்னா இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கே எல்லாம் ஆரம்பித்தாலும் அவரோட ஆஃபீஸில் தான் போய் எல்லாருமே உட்காருவோம். அவர் தான் பிள்ளையார் சொல்லி போட்டது. கோதர்சா சாரையும் ஃபருக் சாரையும் படம் பண்ணுங்கன்னு அவர் தான் செக்யூரிட்டி கொடுத்தாரு. இந்த டேரக்டர் நம்பி பண்ணுங்க, எப்படி போட்ட பணத்தை எடுத்து கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு. அதனால் பீர்காக்கா சார் ரொம்ப நன்றி. அப்புறம் வேறு யார்? அப்புறம் சஃபி, இளம் தயாரிப்பாளர். தயாரிப்பாளர் மறந்துட்டேன். அவர் பேர தான் படம் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ராஜபுத்திரன். அவங்க அப்பா தான் ராஜா. ஆமாம், கோதர்சா சார். சஃபியோட அப்பா தான் கோதர்சா சார். அவர் இணை தயாரிப்பாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபருக் சார் இணை தயாரிப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. சஃபி வந்து எப்படின்னா இந்த படம் வந்து கொஞ்சம் சீக்கிரமே முடிஞ்சிருக்கும். ஒரு சாங் இந்த உம்மாத்தரன் அம்மா ஆகிறியாங்கிற சாங்க்கு வந்து 3 மாதமாக வெயிட் பண்ணோம். அது நானும் ஒரு காரணம், சஃபியும் ஒரு காரணம். ஒரு சாங் வந்து கமர்ஷியலாக வேணும். ஏன்னா அந்த சாங் வந்து நிறைய அப்பா பையன் சாங்காக நிறைய டியூன் போட்டோம், நிறைய பண்ணோம், செட் ஆகலை. அதுக்கப்புறம் அது அப்படி பண்ணோம். அப்புறம் ஒரு சஃபி வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது. ஏன்னா எனக்கு இந்த படத்தில் ஏதாவது தேவைன்னா நான் முதல்ல சஃபிகிட்ட தான் சொல்லுவேன்.
தயாரிப்பாளர்கிட்ட இவர்கிட்ட சொல்லும் போல் அவங்க அப்பாட்ட சொல்லி அவர் அதை பெற்று தந்து இது எப்படியா பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி அதை பண்ண வைப்பார். அது சஃபிக்கு ரொம்ப நன்றி, தயாரிப்பாளர் இருக்க சஃபிக்கு ரொம்ப நன்றி.